மாப்பிள்ள பொண்டாட்டி சேர்ந்து இன்றைக்கு டிக்டாக் செய்யறாங்க. சுபஹானல்லாஹ், வெட்கத்தை இழந்த சமூகம். இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை 4 அறைக்குள் இருந்து நீ டிக்டாக் செய்கிறாய், அனைவரும் பார்க்கும் அளவுக்கு செய்கிறாய் என்றால் உன் பிள்ளை அம்பலத்தில் ஆட ஆரம்பிக்கும். பரவாயில்லையா? பயப்பட எங்கே இன்றைய ஹதீஜாக்கள், ஆயிஷாக்கள்? எங்கே தீன்? எங்கே உயிரோட்டமான மார்க்கம்? ஏன் விட்டார்கள்? அவர்கள் விடுமளவுக்கு வழிகாட்டியவர்கள் யார்? வசதி வாய்ப்பு மிகைத்து விட்டது, அறிவு மிகைத்து விட்டது, அதோடு சேர்ந்து அனாச்சாரம் மிகைத்து விட்டது. நீ போற வழியில உனக்கு இந்த கல்யாணம் அழகா இருக்குதா? ஆடம்பரம் இன்னைக்கு எல்லாமே வெஸ்டர்ன், எல்லாம் வெஸ்டர்ன். சுப்ஹானல்லாஹ், பணம் தலைக்கடிச்சு தலைக்கு மேலே ஏறி பணம் வெள்ளமாக ஓடி மெஹந்தி கல்யாணம், அந்த பங்கன் இந்த பங்கன், என்னென்னமோ எல்லாம், எத்தனை ஆயிரம் பங்கன் வீடுகளையும் நிறைந்து, அதிலும் இன்று புதிதாக ஆடல் பாடல்கள் கூட கலாச்சாரத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அட வித்தியாசமான போட்டோகிராபர், இஸ்லாமிய போட்டோகிராபர் முஸ்லிம் தூக்கிட்டு வர்றாய், தூக்கிட்டு வர்றாள். இந்த டிக்டாக்ல சீரழிகிறது. மறைத்து வைக்க வேண்டிய அந்த வெட்கத்தை உருவாக்க வேண்டிய பெண்களை சமூகம் வெட்கம் இழந்து திரைக்கு முன்னால் வந்து விட்டார்கள். எங்கே இன்றைய ஹதீஜாக்கள், ஆயிஷாக்கள்? எங்கே தீன்? எங்கே உயிரோட்டமான மார்க்கம்? ஏன் விட்டார்கள்? அவர்கள் விடுமளவுக்கு வழிகாட்டியவர்கள் யார்? பொருளாதாரம் மிகைத்து விட்டது, வசதி வாய்ப்பு மிகைத்து விட்டது, அறிவு மிகைத்து விட்டது, அதோடு சேர்ந்து அனாச்சாரம் மிகைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விழிப்பாக வாழுங்கள். சமூகம் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் இந்த உம்மத்தின் எதிர்காலமே மிக பெரும் நஷ்டம். தீன் இல்லாத ஒரு பெண் பெற்றெடுக்கும் குழந்தையிடம் தீனை எதிர்பார்க்க முடியுமா? எப்படி முடியும் எதிர்பார்க்க? ஹிஜாபுடைய வாழ்க்கை இல்லாத ஒரு பெண்ணிடம் இருந்து தீனை எதிர்பார்க்க முடியுமா? அவள் மூலம் வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி எதிர்பார்க்க முடியுமா? எல்லாம் நவீனமாக மாறிவிட்டது. நீ போற வழியில உனக்கு இந்த கல்யாணம் அழகா இருக்குதா? ஆடம்பரம் இன்னைக்கு எல்லாமே வெஸ்டர்ன், எல்லாம் வெஸ்டர்ன். சுப்ஹானல்லாஹ், பணம் தலைக்கடிச்சு தலைக்கு மேலே ஏறி பணம் வெள்ளமாக ஓடி மெஹந்தி கல்யாணம், அந்த பங்கன் இந்த பங்கன், என்னென்னமோ எல்லாம், எத்தனை ஆயிரம் பங்கன் வீடுகளையும் நிறைந்து, அதிலும் இன்று புதிதாக ஆடல் பாடல்கள் கூட கலாச்சாரத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அட வித்தியாசமான போட்டோகிராபர், இஸ்லாமிய போட்டோகிராபர் முஸ்லிம் தூக்கிட்டு வர்றாய், தூக்கிட்டு வர்றாள். இந்த டிக்டாக்ல சீரழிகிறது. மறைத்து வைக்க வேண்டிய அந்த வெட்கத்தை உருவாக்க வேண்டிய பெண்களை சமூகம் வெட்கம் இழந்து திரைக்கு முன்னால் வந்து விட்டார்கள். திரைக்கு முன்னால் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு யார்? யார்? அன்பார்ந்த வாலிபர்களே, விழிப்பாக வாழ. உங்கள் வாழ்க்கையின் துணைவி தீன்தாரியை தேடிக்கொள். ஆடலுக்கும் பாடலுக்கும் இந்த சோசியல் மீடியாக்களில் சீரழிந்து திரிபவர்களை கரம் பிடித்தால் உங்கள் வாழ்க்கை நாசம். இது மிம்பரிலிருந்து பதுவாவல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழி கேடு. தீன்தாரியை பாருங்கள். பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளையுடைய மொபைலை செக் பண்ணுங்க. அன்றாட வாழ்க்கையை பாருங்கள், என்ன செய்கிறாங்க? அந்த 4 செவத்துக்கு மத்தியில் இந்த டிக்டாக், பேஸ்புக் சீரழிவு. எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது இந்த சோசியல் மீடியாவால். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் கபறுகளுக்கும் போய்விட்டார்கள். அந்த ஆடல் பாடல்களை அப்லோட் பண்ணிவிட்டு நன்மையா வரும் கபருக்கு மௌத்தை மறந்து விட்டார்கள். குடும்ப வாழ்க்கை சீராக. அதாவது இளம் தம்பதிகள் வித்தியாசமான ரூபத்திலே இன்றைக்கு மாப்பிள்ள பொண்டாட்டி சேர்ந்து இன்றைக்கு டிக்டாக் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், வெட்கத்தை இழந்த சமூகம். இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை 4 அறைக்குள் இருந்து நீ டிக்டாக் செய்கிறாய், அனைவரும் பார்க்கும் அளவுக்கு செய்கிறாய் என்றால் உன் பிள்ளை அம்பலத்தில் ஆட ஆரம்பிக்கும். பரவாயில்லையா? பயப்பட. எதிர்காலம் என்னுடைய பேரை கண்ணியப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் எனக்கு ஒரு சாலியான சந்ததி தேவை. அப்படியாக இருந்தால் எடுங்கள் வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையா.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபட்டார்கள். அவர்களின் நாமத்தை பாதுகாப்பதற்கு, கயாமத்து வரை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த முத்து சொத்து யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வாழ்க்கை சுருக்கமானது, நேரம் சுருக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாள் சொன்ன விடயங்களை கருத்தில கொண்டு வாழ்க்கையை மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தை உண்டாக்குவோம். திருமணமா எந்த ஃபங்க்ஷன் எந்த ஒன்றாக இருந்தாலும் மார்க்கம் வழிகாட்டு. உலமாக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த இடத்தில் அன்பு நபியுடைய கலாச்சாரத்துக்கு புறம்பு நடக்குமோ அந்த இடத்தில் கால் வைத்து விடாதீர்கள். சோதனை சோதனை வழிகாட்டுங்கள், நேர் வழியை காட்டுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்று காட்டிக் கொடுங்கள். பிடிவாதம் பிடித்தால் விட்டு விடுங்கள். அல்லாஹ் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலையோடு பேசுகிறேன், வேதனையோடு பேசுகிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் முகம் கொடுத்திருக்கிறோம். பாடசாலைகள் கூட இன்றி ஆடல் பாடல்களுக்கு அடிமைப்பட்ட எத்தனையோ பாடசாலை அரங்கேற்றப்படுகிறது. மியூசிக்கோடு ஆடலோடு உருவாக்கப்பட வேண்டிய இடங்கள் கூட இன்றி நாசமாக்கப்படுகிறது என்றால் சமூகத்தை. சில பாடசாலைகள் தீனோடு மார்க்கத்தோடு வழிகாட்டப்படுகிறது. ஆனால் சமீப காலமாகவே பார்த்து கொண்டு வருகிறோம் எத்தனையோ பாடசாலைகளுடைய நிலை இதுதான். அதனால் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். அதுதான் நிலையான மார்க்கம். நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் முஸ்லிம்களாக. எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டு இதுவரை என்னென்ன தவறுகள் செய்தோமோ, மார்க்கத்துக்கு புறம்பு செய்தோமோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்தோமோ அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து உண்மை இஸ்லாத்துடைய உண்மையான பாதை எம் அனைவருக்கும் காட்டித் தருவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திரு யா அல்லாஹ். அன்புக்கும் அருளுக்கும் உரியவராக கபூல் செய்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கிறது அனைத்து சூழ்ச்சிகளை முறையடிக்கக்கூடிய ஒரே சக்தி உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடு. குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கரத்திலே ஒப்படைத்து விடு யா அல்லாஹ். அவர் நிம்மதியாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழ வேண்டும் யா அல்லாஹ், வாழ வேண்டும் அங்கே யா அல்லாஹ். எல்லா விதமான அனாச்சாரங்களையும் நீ ஒழித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய சமூகம் உன் அன்பு நபியுடைய கலாச்சாரங்களை சீர்குலைத்து விட்டது யா அல்லாஹ். சோதித்து விடாதே ரப்பே, மன்னித்து விடு. ஒட்டுமொத்தமானவர்களை மன்னித்து விடு. வாலிபர்கள் வாலிப பெண்களை மன்னித்து விடு. இதுவரை காலம் திருமணம் என்ற பெயரில் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து விட்டது யா அல்லாஹ். அனைவரையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். நேரான வழியை எம் அனைவருக்கும் காட்டுவாயாக, எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். எம் சந்ததிகளை கபூல் செய்யா அல்லாஹ். எம் கண்குறிச்சி ஆக்கிறியா அல்லாஹ். நாம் வாழும் போதும் தான் மறைவுக்கு பின்னாலும் தான் எம்முடைய நாமங்களை கண்ணியப்படுத்தும் சந்ததிகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். உண்மையான தீனை எம் வாழ்க்கை நிரப்பமாக உண்டாக்கிவிடு. அன்பு நபியுடைய சுன்னத்துகளில் ஆசை உண்டாக்கிவிடியா அல்லாஹ். எம் அனைவரை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்